Taste the Daily. கோவையில் சாலையில் நடந்து சென்ற இளைஞரை இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் ஒருவர் கன்னத்தில் அறையும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்லாம்பாளையம் பகுதியில் மோகன்ராஜ் என்ற இளைஞர் கடைக்கு சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றபோது இருசக்கர வாகனம் வருவதை கண்டு நின்றார். ஆனால் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் கூட அணியாமல் வந்த காவலர் அவரை திடீரென அறைந்துவிட்டு சென்றார். தலைக்கவசம் அணியாமல் போக்குவரத்து விதிகளை மதிக்காமலும் அப்பாவி இளைஞரை அறைந்தும் அராஜகத்தில் ஈடுபட்ட காவலர் மீது ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் போக்குவரத்து விதிகள் மக்களுக்கு மட்டும்தானா எனவும் கேள்வி எழுப்பினர். பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதால் கடலூரில் பொங்கலுக்கான சிறப்பு போகி சந்தை களை இழந்து காணப்பட்டது. நெல்லிக்குப்பம் அருகே உள்ள காராமணிக்குப்பத்தில் போகி பண்டிகைக்கான சிறப்பு போகி சந்தை கூடியது. மண்பானை, கரும்பு, மஞ்சள், வண்ண கயிறுகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை புரியாததால் விற்பனை மந்தமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி பலர் தங்கள் வாகனங்களில் செல்வதால் கோவை மரப்பாலம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடவும் சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர விளக்கு பூஜையில் பங்கேற்க பக்தர்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் படையெடுத்துள்ளனர். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் கோவை மரப்பாலம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போதிய போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் அங்கு நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் நிலை ஏற்பட்டது.